நம்ம பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் ஒட்டாவ போடலாம் ஓடி பாடி ஆடலாம் ஆல்ரெடி நேரமாச்சு பப்பும் தானே மூடி போச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனாமன் வெல்கம் டு உங்கள் சத்யா மற்றும் கேஏஜி டைல்ஸ் வழங்கும் கலக்க போவது யாரு சாம்பியன். Powered by Hudson Card, Denver Deodorant மற்றும் HAP Daily, driven by Skoda Slavia, co-presented by Coir and Mattresses and Pillows. Where is the party னு பயங்கரமான சாங்ல என்ட்ரி ஆயிருக்கும். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது Where is the party round. Okay, welcome our favorite judges. அர்ச்சனாக்கா. என்ன ஃபேவரட் ஜட்ஜஸ் நீங்களும் வார சொல்றீங்க. இந்த ரெண்டு ஜட்ஜை கூட்டிட்டு வரதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கேன். அச்சோக்கா மைனா அவங்க ரெண்டு பேருக்கும் வேற லெவல் ஒரு என்ட்ரி ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா அப்ப பண்ணிடுவோம். நான் ஆட விட்டு பாக்குறீங்களா? சே அடே நைஸ். ஐயோ ஜானி வாய்ஸ் வா. ஒரு பள்ளி ஆண்டு விழால குழந்தைகள்லாம் நடனம் ரவுண்ட்ல உங்க டீம் சார்பா யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க? என் டீம் தாங்க. கூப்பிட்டுருங்க நீங்களே. டிஎஸ்கே நாசோ. செம்ம அழகா இருக்கீங்க. Thank you, same to you too. ஐயோ so pretty you are. கல்யாணங்கிறது 1000 எழுத்து பயிர். மேஞ்சராதா ஆடு. அப்படிப்பட்ட இந்த ஷோல நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு கப்பல பார்க்க போறோம். பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்க ஒரே ஒரு கப்பல் இவங்க தான். சோ வெல்கம் பண்ணலாமா? எஸ். Time to welcome. It's party time. Come ஜானாகினி ரெஜினாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? உனக்கு என்ன பைத்தியமா? என் பேரு ஜாடே இல்லடா, மை நேம் இஸ் ராகவன். நிப்பாட்றா. ராகவனோட வீர ராகவன் நினைச்சீங்களா? மை நேம் இஸ் விஎஸ் ராகவன்டா. எங்களோட அருணா கல்யாணத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அங்க பாருங்க அவங்க வந்திருக்காங்க. அடடே எங்க மாமா குதிரை முத்து வந்திருக்காரு. உங்களுக்கு மாமா வேணுமா அவரு? ஆமா மேடம். என்னடி எங்க அத்தை வந்திருக்காங்க பாத்தியா? ஆமா அர்ச்சனா அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். நானும் எங்க மாமா ரோபோ சங்கர் இருக்காரு பாத்தீங்களா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. எங்களுக்கு ஆண்கள்னாலே அலர்ஜி. ரசிகமா 4 பேர் ஆம்பளைங்க ஆட விட்டீங்க, அதுக்கு வந்து 4 கலரா பொண்ணுகளை ஆட விட்டுருந்தீங்க வச்சுக்க. எங்க மாமா கீழே இறங்கி நீங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெரிய விஷயம் இல்ல, வாயை அப்படியே வச்சிருக்கேன் பாரு. டிஎஸ்கே ஃபுல்லா எபிசோட் அதான் கஷ்டம். கேட்க வரேன், வந்ததுல இருந்து நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, மேடம் ஒண்ணுமே பேச மாட்டேன்றாங்க. அவ லைட்டா ஷை டைப் இருக்கு, நான் பேசுறேன். பேசிடி பேசுங்க. உங்க பேரு மேடம்? டிஸ்டிக். என்னடி டிஸ்டிக் என்ன பண்ண? டிஸ்டிக் இல்லங்க, டிஸ்டிக். அப்படினா என்ன? என்ன சொல்றா? ஒண்ணும் புரியல. லிப்ஸ்டிக் போட்டுக்கே அழிஞ்சிரும். நான் இஸ்டிகேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அசிங்க பிடிச்சவளுக்கு லிப்ஸ்டிக் கூட போட தெரியாது மேடம். சார் இவ என்ன தெரியுமா பண்ணுவா? சொல்லுங்க சார். இந்த லிப்ஸ்டிக்கை கீழே தரையிலேயே செவுத்துல தேய்ச்சிட்டு அங்க போயிட்டு ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி அதை கொடுத்துட்டு அப்படியே வாயை வச்சுட்டு வருவா சார். தெரியும் மேடம். எதுவுமே பண்ண தெரியாது. என்ன ஓவரா பேசியே? அப்படிதான் விளையாடுவேன். ஓகே. எஸ், தாத்தாவை பத்தி வீடியோஸ்ல பார்த்தது வேற, நேர்ல நிறைய பார்க்க போறோம். வாங்க உட்கார்ந்து பேசுவாங்க. சார் உங்க பேர் தெரியும் சொன்னீங்க, எஸ் ராகவன். மேடம் பேரு? உங்க பேரு? என் பேரு சமந்தாரா. சமந்தாரா சாம எடுத்துக்கிட்டேன். நயன்தாரால இருந்து தாராவை எடுத்து ரெண்டுத்து மிக்ஸ் பண்ணி சமந்தாரான்னு வச்சிருக்கேன் மேடம். இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுக்கணும், அதுல வரத நீங்க செய்யணும். புதுசா இருக்கு. கையே விட்டு எடுக்கிறேன். ஆட சொல்லிட்டாங்க. டான்ஸ் ஆட சொல்லிட்டாங்களா? மேடம் இவ டான்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்க வேற லெவல் ஆடுவா. எப்படி ஆடுவாங்க? கொண்டாங்க பாப்போம். ஐயா சாமியே सामने
ஏய், ஏய். Oh my God. என்ன இடுப்பு பிடிச்சிக்கிச்சா ஓ இடுப்பு எனக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சிச்சு நீ வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க உங்ககிட்ட ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்க போறோம். உங்க மேரேஜ் ஆ. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? லவ் மேரேஜ் ஆம்பள லவ் மேரேஜ். என்ன மேடம்? மேடம் எங்களுக்கு லவ் மேரேஜ்லாம் இல்ல சார். நாங்க வந்து காதல் திருமணம். சமத்தாரா என்ன டென்ஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா நீங்க டேய் 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 சும்மா பேசுவாங்க வந்துட்டு. என்ன பாரு ஆரியா ஸோ நீங்க லவ் மேரேஜ் இல்ல காதல் திருமணம். மேடம் என்ன மேடம் இது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க பாருங்க இந்த மூஞ்ச பார்த்தா லவ் மேரேஜ் வருமா ஏன் சொல்லுங்க? மேடம் இவ மூஞ்ச 2 டைம்ஸ் அவ கண்ணாடியில பார்த்தா 4 டைம்ஸ் அவளே காரி துப்புவா மேடம் மேடம் எங்களுக்கு பியூர்லி அரேஞ்ச் மர்டர் மேடம் அரேஞ்ச் மர்டர். ஃபர்ஸ்ட் இவளை எங்க மீட் பண்ண தெரியுமா மேடம் எங்க நீ சொல்றியா நீங்க சொல்லுங்க. ஏண்டி நீ சொல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. மேடம் நான் இவளை எங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன் பண்ணீங்க? ரேஷன் கடையில மீட் பண்ண மேடம் ரேஷன் கடையில? ஆமா மேடம் ரேஷன் கடையில கியூல போய் நிக்கும் போது உளுந்து போட்டாங்களான்னு கேட்டேன் இவ சொன்னா உளுந்து போடல எல்லாரும் உட்கார்ந்து தான் போட்டாங்கன்னு சொன்னா யார் அவன் திரும்பி பார்த்தா 1 லிட்டர் வேப்பெண்ணைய தலையில ஃபுல்லா ஊத்தி வச்சுக்கிட்டு அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு பவுடரை திட்டா அப்பிக்கிட்டு என்கிட்ட திட்டு வாங்கிட மூஞ்சி மேடம் அப்பதான் மேடம் இவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் பார்த்தோன்னே உங்களுக்கு லவ் வந்துருச்சு? பார்த்தோடனே வந்துருச்சு மேடம் வாயிலது என்னது? வாமிட்டு மேடம் ஓகே சமந்தாரா. மேடம் மேடம் கூப்பிடுங்க. சரி சமந்தாரா ஓகே மேடம். நான் மட்டும் தான் சமந்தாரா கூப்பிட்டேன் சமந்தாரா ஆரியம்மோ ஓகே மேடம். மேடம் நீங்க எப்போ சார் ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க? சார் நான் அப்ப வந்து ஒரு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி. அப்ப நடந்து நானும் என் ஃப்ரெண்டு சரண்யாவும் நடந்து போயிட்டு இருப்போம். சரண்யா. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, அப்ப அவர் மெக்கானிக்கா இருந்தாரு. அவர் வந்து பைக்ல சீட்டு இருந்தாலும் அவர் சீட்டு ஒரு ஓரமா உட்கார வச்சுக்கிட்டு இப்படியே ஓட்டுவார். பரத் மாதிரி இப்போ நான் உங்கள்ட்ட அடுத்த கொஸ்டின் கேட்க போறேன். கேளுங்க. இவரை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த நடிகர் மாதிரி இருக்காருன்னு தோணுது? இவரா நல்லா பார்த்து சொல்லிடி ஒரு சைடு சோத்தாங்கை சைடு பாத்தீங்கன்னா ஷாருக் கான் மாதிரியே இருப்பாரு. ஓ மீனமா மீனமா மீனமாமா மீனமா டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி பவர் ஆஃப் காமன் மேன் உட்காருங்க. இது வந்து மேடம் சோத்தாங்கை பார்த்தா. சோத்தாங்கை பக்கம் சரி. அதாவது லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா கின்சிலி இருக்காருல ரெட்டினி கின்சிலி. அவர்தான் அவர் மாதிரியே இருப்பாரு. வால்ச்சா சொல்லும்போது கோமதியக்கா நீ பாட்டு பட்டு பட்டு காத்திட்டே இருக்க சோ ஸ்வீட் கப்பிள்ஸ். அதனால வந்து நம்ம ரவுண்ட் 2க்கு போறோம். ரவுண்ட் 2வா அது வந்து உள்ளே வெளியே. மேடம் கேட்ட மூடிட்டு வாங்க முடிச்சிடும் ஃபைனல் ரவுண்ட் தான். சொல்லுங்க மேடம் சீக்கிரம். சோ உள்ளே வெளியே இந்த ரவுண்ட்ல என்னன்னா உங்கள ஒருத்தர் உள்ள கேபின்குள்ள வெயிட் பண்ணுவீங்க. உங்ககிட்ட ஒரு சில क्वेश्चंस கேட்போம். நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஒருத்தர் உள்ள இருக்கணும் ஒருத்தர் வெளியே இருக்கணும். அவ்வளவுதான். சிம்பிள் மேடம். நீங்க வாங்க நான் சொல்றேன். நீங்க வாங்க நீங்க வாங்க நான் சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். தனியா தான் மிஸ்பிஹேவ் பண்ணுவானா ரைட். ஸோ உங்கள் ஒய்ஃப் வர்றதுக்குள்ள நான் கொஸ்டின்ஸை வரவேன்னு கேட்டுடுறேன். திருமணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த கிஃப்ட் எது? அப்பலே ஒரு gift தான் எனக்கு. இந்த டயலாக்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு கிஃப்ட் மட்டும் சொல்லுங்க. அவளுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த gift டைமண்ட் நெக்லஸ் மேடம். வாவ் சார் ஹவ் லக்கி இல்ல? அமேசிங்ல எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் கேட்குறேன். ஃபேவரட் ஃபுட் எது? மேடம் அவளுக்கு ஃபுட்டுனாலே ஃபேவரட் தான் மேடம். தெரியுது பார்த்தாலே. ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனா எது சொல்லுவாங்க? ரொம்ப விரும்பி சாப்பிடுறதுன்னா அவளுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் மேடம். வாவ். தேர்ட் கொஸ்டின் அவங்களுக்கு பிடிச்ச கலர்? அவளுக்கு பிடிச்ச கலர் பிரவுன் கலர் சார். பிரவுன் வெரி ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு பொண்ணுக்கு பிரவுன் கலர் பிடிக்கிறத நான் கேட்கிறேன். பொண்ணே இல்லைன்ற நீங்க பொண்ணுங்கிறீங்க. லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் கேளுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் கேளுக்கலாம். கோமதி, கோமதி, அதுக்கப்புறம் பனிமலர், பனிமலர், கோமலவல்லி, கோமலவல்லி, குமுதவல்லி, 4 பேர். 4 பேர். இவங்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கோம் மேடம். 10 மணிக்கு மேல பேசலாமான்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப். சூப்பர். ஸோ வாங்க மேடம். சொல்லுங்க மேடம். ஸோ உள்ளே வெளியில வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க கணவர் உங்களுக்கு வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட் என்ன? கிஃப்ட் மேடம்
ரிப்பன் மேடம். ரிப்பன் மண்டைக்கு போடுவோம்ல, இப்படி கட்டி இப்படி அப்படி கட்டுவோம்ல மேடம், அந்த ரிப்பன் மேடம். அப்ப அந்த டைமண்ட் நெக்லஸ் என்னது? இல்ல மேடம், நீங்க நெக்ஸ்ட் क्वेश्चन போகல. என்ன மேடம்? இல்லடி, இங்க பாரு. ஓகே, செகண்ட் क्वेश्चन. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் எது? ரம்ஜானுக்கு என் ஃப்ரெண்டு பாய் பிரியாணினா. என்ன மேடம் மெண்டல் மாதிரி சார் ஒரே- நீங்க பேசக்கூடாது சொல்லியிருக்கேன் நான். மேடம் எனக்கு பிடிச்ச ஃபுட் வந்து இந்த ஆணிலாம் காலில் மாட்டிச்சுன்னா ரொம்ப நிற்கும். அது வலிக்கும். இரு சார் வரேன். நீங்க பேசாம இருங்க, க்ளூ கொடுக்காதீங்க. எனக்கு பிடிச்ச ஃபுட் வந்து நானோட பன்னீர் பட்டர் மசாலாவை போட்டு உள்ள சுருட்டி வச்சு சவர்மானா சவர்மா. இதுதான் மேடம் ரியல் வெஜிடேரியன் சவர்மா. பிரியாணி, ரைஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? பிரியாணிலாம் ஒரு நாள் இந்த நாள் கண்ணில் காமிச்சதில்லை மேடம். கேட்பேன், டெய்லி கேட்பேன், ஏதாவது வாங்கி தாயான்னு. தேர்ட் क्वेश्चन உங்ககிட்ட சீக்கிரம் மேடம், கேக்குறேன். 8 மணி வரைக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச கலர் வந்து காப்பி ஒன்று தான் போடட்டுமா? எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க எல்லாத்துலயும் கவுண்ட் க்ளூ கொடுத்துட்டே இருக்கீங்க. லேகல விட மேடம், டக்குன்னு சொல்லிடுறேன் மேடம். எனக்கு பிங்க் பிடிக்கும் மேடம். பெண்களுக்கு பிங்க் தான் மேடம் பிடிக்கும் எல்லா மேடம். கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும், இவளுக்கே பிடிக்குது. மேடம் தோசை போட சொன்னா கூட பிங்க் கலர்ல போட்டு சாப்பிடுவேன் மேடம். நானு. எப்படி அது எப்படி பீட்ரூட்டை கரைச்சு விட்டு அப்படி வர முடியும். சூப்பர், நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம் ரெண்டு பேருக்கும். அவங்க கொஸ்டின்ஸ் கிடையில தப்பு தப்பா இருந்தாலும் அவங்களுடைய மனசு வந்து எவ்வளவு ஒன்னா இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணா இருப்பாங்க. பர்சனலா ஒரு சில விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்களுடைய குழந்தைங்களை பத்தி சொல்லுங்க. எத்தனை பசங்க உங்களுக்கு, என்ன பண்றாங்க? இல்ல இல்ல நான் வேணாம், அப்புறமா சொல்லலாம். அது வேற ஏதாவது கேளுங்களேன். இருக்காங்க, பசங்கள்லாம் இருக்காங்க மேடம். சொல்லுங்க. ஒரு பையன் இருக்கான், அவன் யூகேல இருக்கான். யூகேல இருக்காரு, செட்டில் பண்ணிருக்காரு. சூப்பர். எனக்கு ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்கு, Oh, good. மாப்பிள்ளையோட யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி செட்டில் ஆனவங்களால தான் லைஃப் நிம்மதியா வாழ முடியும். நீங்க மட்டும் இங்க இருக்கீங்களா? இங்க இல்ல, இருக்கீங்க? நாங்க இங்க ஹோம்ல இருக்கோம். ஹோம்ல தான் இருக்கோம். இங்க எங்க ஹோம்ல இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க நினைக்கிற ஹோம் கிடையாது. இந்த பெத்த பிள்ளைங்கெல்லாம் எங்களால பாத்துக்க முடியலன்னு சொல்லி பெத்தவங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல விடுவாங்க இல்லையா, ஓல்டேஜ் ஹோம், அந்த ஹோம்ல இருக்கும். நிறைய குழந்தைங்களை பெத்தவங்க நல்லா பாத்துக்கிற மாதிரி குழந்தைங்களும் பெத்தவங்களை அவங்க குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோம் எல்லாம் இருக்காது. எங்களுக்கு இப்ப எங்க ஓல்டேஜ் ஹோம்லே நிறைய ஃப்ரெண்ட்ஸ். இவளுக்கு குழந்தையா நானும், எனக்கு குழந்தையா இவளும், ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சோம். பேரம் பேத்திலாம் பேசுவாங்க மேடம். வீடியோ கால் ஒரு 6 மாசம் ஒரு தடவை பேசுவாங்க. எங்க பர்த்டேக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுவாங்க மேடம். அதனால தான் நீ வந்ததுலேருந்து கிளம்பணும்னு சொல்லி. ஆமா மேடம், 9 மணிக்கு மேலே போனால் வார்டன் கேட்டு முடிவார் மேடம். சென்டிமெண்ட் ஆகுறாங்க அவங்க. ஒரு நிமிஷம். பேரண்ட்ஸை பார்த்துக்க முடியாம ஹோம்ல விடுறாங்கல்ல, அந்த மாதிரி பசங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மேடம், நம்ம எப்பயுமே இந்த மாதிரி சென்டிமெண்டா முடிக்கிறது வழக்கமே இல்லை மேடம். வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்க, நல்ல கும்தல இருக்கீங்க. இந்த வாட்ஸ்அப்ல இருக்கீங்க, உங்க நம்பர் கிடைக்குமா? வளசை இருக்கா போடா. சரி மைனா, இன்னைக்கு யாரு கெஸ்டா வர போறாங்க? எப்பவுமே ஹே யோ 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 அந்த மாதிரி இருக்கிற பசங்க ஒரு செகண்ட்ல கிறுக்கிச்ச மாதிரி இருக்கேம்மா. ஒரு வார்த்தை கேட்டு லெட்ஸ் வெல்கம் ரியோ சோமோ நாய்க்கு பெரி. லெட்ஸ் வெல்கம் சோமு, ரியோ, நாய்க்கி பெரி. கலகப்ப சாம்பியன்ஸ்க்கு வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரியோ சொல்லுங்க. அதே அதை விட அளவு கடந்த மகிழ்ச்சியில தான் நானும் இருக்கேன். கலக்க போகுது யாருக்கு வரதில்ல. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ஒண்ணா மீட் பண்றது, பிளஸ் இன்னைக்கு வேற பார்ட்டி ரவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி உடனே பார்ட்டியா இல்ல முடிச்சிட்டு பார்ட்டியா அப்படின்றது? நீங்க நினைக்கிற பார்ட்டி கிடையாது இது, வந்து நம்ம சாம்பியன். அந்த பார்ட்டி இல்லையாண்டா. அலப்பாவீங்களா இருடா. ரியோக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பெரிய பிளானை ஏற்படுத்தி கொடுத்தது நான் தான். எல்லார் கல்யாணத்துக்கு அவர்தான், ஏன்னா அவர்தான் மாமா. தாய் மாமாவா இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார்னு சொல்றேன். நான் இப்ப கேட்க போறேன், மாமா எனக்கு இன்னும் கல்யாணம் மாமா? யாம் இருக்க பயமே.
சோமே சொல்லுங்க, நம்ம சாம்பியன்ஸ்க்கு வந்திருக்கீங்க, நல்லா சிரிக்க போறீங்க. ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ இந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபுல்லாக குட் வைப்ஸ், ஹாப்பி வைப்ஸ் தான். நானும் எங்கள் அம்மா வந்து எவ்ரி நைட் வி வாட்ச் இட். எஸ், சூப்பர். நீங்க நம்ம ஷோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் டிவில பார்த்திருக்கேன், ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஐ லைக் மகேஷனா அண்ட் மைனாக்கா ரெண்டு பேரும் ஐ லைக் சோ மச். அண்ட் ரோபோ சங்கர் சேர்த்து காம்பிட்டீங்க. I'm a huge fan of ராமர் அண்ணா, நிஷாக்கா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட. ஆல்மோஸ்ட் ஐ வாட்ச் எவ்ரிதிங். அவங்க ஆமா, மதுரை முத்துன்னு ஒரு ஜட்ஜ் இருக்காப்ல. இல்ல, அது ஏன் சொல்லனா, பிக் பாஸ்க்கு உள்ள வந்தாரு அந்த தீபாவளிக்கு வந்துட்டு, நான் பிக் பாஸ் ஷோ டெய்லி பாக்குறேன், நான் செமையா பாக்குறேன்னு சொன்னாரு. எங்க பேரெல்லாம் கேட்டப்போ ஒருத்தர் பேருமே அண்ணா சொல்லவே இல்ல. அதாவது நீங்க பிக் பாஸ் சொல்றீங்கல, அம்மா சாபரி, இந்த ஷோ பேர் என்னன்னு கேட்டாரே அவருக்கு தெரியாது. அப்படியாண்ணா? அதனால நீங்க 3 பேர் உட்கார்றீங்க, நம்ம பசங்க வந்து ஃபன் பண்றாங்க, என்ஜாய் பண்றீங்க. ஒரு சின்ன ஒரு கேலப் பண்ணி ஒரு டான்ஸ் ஆட்டு அப்படியே போய் உட்காந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். மைனா அவர்களே, வேர் இஸ் த பார்ட்டி ரவுண்ட்? பயங்கரமா போயிட்டு இருக்கு. அடுத்து யார் வர போறாங்க? லெட்ஸ் வெல்கம் அமுதவாணன் அண்ட் பள்ளி பட்டாளே. கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணிக்கலாமா? வித் யூ பர்மிஷனோட மகேஷ். ஏசி வேற ஸ்டேஷன் போயிட்டாங்க. ஆடியன்ஸ் நல்லா சிரிக்கணும். பத்தல ஐயா, இங்க வேணா தீப்பெட்டி இருக்கு, வேணா பத்த வைக்கிறீங்களா? ஐயா, பொறுமையா பத்த வச்சிங்க. யாரும் வர மாட்டோம், நீங்களே பத்த வச்சிங்க. ஐயா, நான் பத்தல 11 12 தாங்க வைப்பேன். என்ன பத்தி நானே அறிமுகப்படுத்தவான நினைக்கிறேன். புக்க தலைகீழ புடிச்சிருக்கீங்க. ஏய், ஏனா ஒரு தலைகீழா படிப்பார் எல்லாத்தையும். பத்தல. ஐயா, தீப்பெட்டி இந்த இருக்கு. ரவுண்ட் எலிமினேஷன் இருக்கா? சத்தமா எலிமினேட் ஆயிருவீங்களா? கொஞ்சம் ஸ்லோவா படிக்கலாம் இத மட்டும். அவ்வளவு கத்தவனா. நான் தான் இந்த காலேஜோட மிமிக்ரி ட்ரைனர் பூமிநாதன். என்ன மீறி எதுவும் நடக்கூடாது. ஒரு குண்டூசி போட்டா கூட அந்த சத்தம் கேட்க கூடாது. ஓரமா தூக்கி போடுங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. நான் சொன்னது குண்டூசி. இது பூசி மாதிரி ஒண்ணு போட்டாங்க, அவ்வளவுதான். இந்தாங்க, இது அவர் மேலே போட்டுருங்க. வேணா அப்படி தூக்கி போறீங்களா? 2 பேருக்கும் படி போறாது. ஆஹா, இன்னி படிச்சு என்ன செய்ய போறாங்க? 2 பேருக்கு சொல்லாதீங்க, ஒருத்தருக்கு சொல்லுங்க. எனக்கெல்லாம் ஆல்ரெடி வராது. ஓகேவா? என் காலேஜிலே ஒழுக்கமான டிசிப்ளினான பையன் யாருன்னா மகேஷ் தான். ஆனா நீ ஏன் இன்னிங் பண்ணி வரல? ஐயா, இன்னிங் பண்ணுங்க. இன்சைட் பண்ணு. ஐயா, வெரி குட் சார். மைனா, நீயும் பண்ணு. ஏய், நீ இன்சைட் பண்ணு. ஐயா, இப்போ அவர் ஒரு காமெடி சொல்ல வந்தாருங்க. இன்சைடுல கூட அவுட்சைட் பண்ணிக்கலாம். கேட்டுச்சு, கேட்டுதான் கேட்காத மாதிரியே நினைச்சேன். உங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி கேட்டீங்கல்ல, இருக்கு. அஞ்சு நிமிஷம் ஆகும், மூச்சு வாங்கணும்ல. ரியோ, இத உடனே தம்பிக்கு அனுப்பிச்சுடுறேன். ஹாய் டான், ஹாய் எஸ்கே, எப்படி இருக்கீங்க? நான் 2 நிமிஷம் ஆகும், பேசணும்ல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
அவங்க பிரியங்கா மோகனா. ஆமா நான் சிவாங்கி நினைச்சேன். பிரியங்கா மோகனா? ஆனா இவ்வளவு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறோம். அப்போ ஊதா கலர் ரிப்பன் போட்டு என்ன பார்த்து நச்சுன்னு ஒரு கண்ணாடி பாப்பாரு. ஏண்டா செங்கல்பட்டு செந்தில உன்னெல்லாம் பார்த்தா கண்ணாடி கூடாது. பாரி நாய் நினைச்சு கல்ல தூக்கி தான் அடிக்கணும். ஐ காமெடி. ஓ அப்போ நீங்க இப்படியே தான் போக போறீங்க. ஆமா இதே மாடுலேஷன், இதே ஃப்ளோ. ஆமா செம்ம பக்கா. ஒரு வாய்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிக்கலாம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது சார். அதுதான் உன்னை இந்த ஷோல எடுக்கும் போது டைரக்டரும் 1க்கு 2 தடவை யோசிச்சிருக்கலாம். யோசிக்காம எடுத்தார்ல, இப்போ யோசிப்பாரு. நான் போயிட்டு என் சின்ன வயசு ஸ்கூல் லைஃப் வரட்டுமா? இந்த ஷோ முடிஞ்சா உன் லைஃப் என்னங்க தெரியல. எவகிட்ட போன் நம்பர் ஷோ கொடுங்க, கச்சேரி கொடுங்க, கதற போறேன் எனக்கு தெரியல. இதுல ஸ்கூல் லைஃபா? ஏய் என்ன கொஞ்சம் திரும்ப தனியா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் கான்செப்ட் ஆரம்பிச்சது தனியாவே பேசிட்டு இருக்கீங்க. கரெக்ட். ஒரு வாத்தியார பயன்படுத்த கூடாது, புரியுதா? நான் இப்ப மறுபடியும் போவேன். சைலா ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க யாரு? அவங்க தான் டோரா பச்சியோட பெரியம்மா. காடு மலை விளையாட்டு பூங்கா. இல்ல நாங்க தான் கத்துறோம்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா? அமைதியா இருங்க. அதான் பூமி போயிட்டாருல, உங்களுக்கு பிடிச்ச மிமிக்ரி வாய்ஸ் எல்லாம் கேளுங்க. சனிய சகட வாயா சாமி, கவர்மெண்ட் கொடுக்கிற 8000 ரூபாய் சம்பளத்துல 2 காக்கி பேண்ட் 2 காக்கி முட்டு போட்டுக்கிட்டு 4 ஸ்டேஷன்ல 40 போலீஸ கண்ட்ரோல் பண்ற உனக்கு இவ்வளவு இருக்குதுன்னா இந்த கவர்மெண்ட்டையே கண்ட்ரோல் பண்ற எனக்கு எவ்வளவு இருக்கும்? சனி சகட. ஓகே 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 சூப்பர் 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 சூப்பர். நான் சொல்லலையா? சூப்பர். ராமராஜன் அவர்கள். ஐயா ஐயா இங்க பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணது, அதுக்கப்புறம் நீங்க பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கய்யா. இவங்க காமெடி பண்ணும்போது யார் கை தட்டுறது? நான் இல்ல ஐயா, ஒரே ஒரு கைத்தட்டு கேட்டிருக்குமே, அவர்தான். அவனே தட்டிட்டான். அவ்வளவு எனர்ஜி அவனுக்கு கிடையாது, நல்லா தெரியும். சாரி கேளு. சாரி பத்தல. ஐயா ஐயா பத்தல. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். அவதவானன், நீங்க எப்ப ஒரு வீட ஒரு கையில வச்சுட்டு இப்படியே பாத்து. ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல போஸ்டர் மேய்ற பசு மாடு மாதிரியே இருக்க நீ? சிவகார்த்தியனா? ஆமா சிவகார்த்திகேயன். அப்படியா? நான் இருக்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே. இந்த அளவுக்கு உனக்கு துணிச்சல் யார் கொடுத்தா? உங்க அப்பாவை நான் பார்க்கணும்டா. உங்க அப்பாவை பார்க்கணும். இவனே எவ்வளவு மோசமா இருக்கு அவங்க அப்பா. இருங்க, அவன் எப்படிக்கா பாப்போம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னில் தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையும். சார் சார் அதிர்ச்சியில விழுந்துட்டீங்களா? அதிர்ச்சியா தான் சார் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க சார். என்ன வாய்ஸ் பண்ணி வச்சிருக்க? என்ன வாய்ஸ் பண்ணி வச்சிருக்க? என்ன வாய்ஸ் பண்ணி வச்சிருக்க? என்ன வாய்ஸ் பண்ணி அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்கப்பா. எல்லாருக்காகப்பா, எல்லாருக்காக அசிங்கப்படுத்தாதீங்கப்பா. அது இருந்தாலும் ஒரு வயசுல பெரியவர், அது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்க. வயசுல பெரியவர் சார். அடி அடி அடி. பத்தல. எல்லாருக்காகப்பா. பத்தல. அப்பா எல்லாருக்காகப்பா. அப்பா எல்லாருக்காகப்பா. அசிங்கமா இருக்குப்பா. சார் சார் அசிங்கமா இருக்குப்பா. சார் அசிங்கமா இருக்குப்பா. சார் இங்க வாங்க. சார் சண்டை பேசிட்டுங்க, நீங்க அடிங்க. இப்ப சொல்லுங்க. அசிங்கமா இருக்குப்பா. அப்படியா? யாருக்காகப்பா? எல்லாரும் பாக்குறாங்களா? அசிங்கமா இருக்கா? ஏண்டா நேத்து ரிகர்சல் பண்ணும்போது ரூம்ல சிவகார்த்தி வாய்ஸ் பேசாதடா, எல்லா கண்டஸ்டும் பாக்குறாங்கடா, அசிங்கமா இருக்குன்னு. அப்ப கேக்கல 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 அப்ப கேக்கல 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 நானே இருந்தேன். டேய் கண்ணாத்தா கரணே, மனசாட்சி இல்லையாடா?
சொல்லுங்க சார் பதறுது சார் எனக்கு பதறுது சார் அப்பா இது சார் மூச்சு வாங்குது. அப்பா சார் சார் இங்க வாங்க சார் இவன் சிவகார்த்திகன் கூட பண்ணட்டும் சார் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சார் ஆனா இந்த ஆள் வயசுக்கு என்னைய போய் அப்பான்னு சொல்றான் இதை விட இவனுக்கு அழகான ஒரு கேரக்டரா சொன்னையா இவன் பண்ண மாட்டேன்ட்டான். என்ன கேரக்டர் என்ன கேரக்டர்மா அந்த படத்தை நியாயமா இவன் பண்ண வேண்டிய கேரக்டர் இதுதான்யா. ஓ லாங்ல தெரியலையா? பிரின்சிபல் தம்பி இதே மாதிரி பேசுங்க. ஏ பூமிநாதா சூட தப்பு பண்ணாம பேரண்ட்ஸ் வரக்கூட தெரியாது எத்த பிரின்சிபல் ஆகலாம் பாக்குறியா? அந்த சார் ரொம்ப நேரமா நிக்கிறேன். அப்பவே அவுட் ஆகி போயிருக்கணும் சார் சார் அவருக்கு செத்து இருக்கணும் சார் இந்த நேரத்துக்கு. சாவல சார் நீங்க செத்துறேன் சார் போங்க போங்க. அப்பா அம்மா பேர் என்ன? எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அழகா ஜட்ஜா இருந்தவரை ஆங்கர் ஆக்கி உட்கார வச்சுக்கிறீங்க. அது கூட பரவாயில்ல சார், ஆங்கரா அழகா பண்ணிட்டு இருந்தவங்கள ஜட்ஜியா உட்கார வச்சிருக்கீங்க. நான் அன்னில இருந்து கேட்டுன்னு இருக்கேன், நாங்க உட்கார வைங்கன்னு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லா படத்திலும் பிஸியா பெரிய ஆக்டர் கூட எல்லாம் நடிச்சிருந்தாரு, அவரு சும்மாவே உட்கார வச்சிருக்கீங்க. சார் இதை விட பெரிய கொடுமை, வீட்டுல கட்டில் போட்டு காத்து வாங்கின்னு தூங்கிட்டு இருந்த மதுரை முத்துவை இங்க உட்கார வச்சு தூங்க வச்சுட்டு இருக்கிறீங்க சார். ஏயா எல்லாருக்கும் ஒன்று சார், எனக்கு மட்டும் ஏன் தூங்கணும்? நான் இப்போ தூங்கிட்டே இருந்தேன் சார். இங்க இருக்கிறவங்கள கேளுங்க சார், கை தட்டுவாங்க சார். நீங்க தூங்குறீங்கன்னா மறைக்காதீங்க சார். இது ஏதோ உள்குத்தோட பேசுறப்பா நீங்க. இல்ல சார், நீங்க தூங்கி இருக்கிறீங்களா இல்லையா சார்? ஏய் வர்ற ஆள் கூட நீங்களே சொல்லுங்க அர்ச்சனாக்கா. இப்ப அதெல்லாம் நீங்க பேசவே கூடாதுங்க. அவர் உட்கார்ந்து அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க கலாய்க்கிறீங்கன்ற பேரை தப்பா அந்த லைன் கிராஸ் பண்றீங்க. நாங்களும் வேலை தானே பார்த்துட்டு இருக்கிறோம். 19 வருஷமா இருக்கா, நீங்க என்ன கிண்டல் பண்ணாலும் பேசாம இருக்கு. அதுக்கு ஒரு அளவு வேணாமா? கட். திவாகரோட மினியேச்சர் சூரியா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு பிரம்மாண்டமான செட்டு போட்டு இவ்வளவு பிரம்மாண்டமா நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இதை நான் மிஸ் பண்ணுவேனா? உங்களை கூப்பிட்டு நடிக்க வச்சா லட்சக்கணக்கில் கேட்பீங்க. ஓசிலேயே எடுத்துட்டேன்ல, நான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறேன். இப்போ எடுத்தது எல்லாமே லைவா ஓடிட்டு இருக்கு. இது ஒரு கான்டெஸ்டன்ட்ல ஓடிட்டு இருக்குன்னு என்னன்னா அதை எடுத்து ஒரு டைரக்டர் காமிப்பாரு, நீங்களாம் கொஞ்சமான அமௌண்ட்டா கேட்பீங்க. அவ்வா சொல்றேன், ஒரே இடத்துல கிடைச்சிருக்கீங்கன்னா இதை விட ரியோ பிடிக்கணும்னா 1 மாசம் ஆகும். மைனா பிடிக்கணும்னா நான் மதுரையில் ஈவெண்ட்ல இருக்கணும். இருக்க இடத்துல இருந்தே சொல்றோம், எங்களை பிடிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகாது. ஒரு ஃபோன் பண்ணி நாங்க 2 பேரும் தானா வந்துருவோம். ஓகே ஐயா, உங்களுக்குலாம் போன் எனக்கு மிஸ்டர் ஆள் விட்டாலே வந்துடும். இட்ஸ் பீன் a great pleasure to meet you guys. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கல மைனா தானே? என்னோட அடுத்த படத்துல உன்ன படத்துல ஹீரோயினா போறோம். ஓகே ஹலோ, என்கிட்ட அதான் சொன்னீங்க. ஓ சாரி. பொதுவா ஹாய். ஹலோ சார். சின்னத்திரை சிவகார்த்திகேயன் ரைட்? சாரி 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 சாரி. ஒரு சார் சாரி டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இங்க வாங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பேசிக்கலாம் வாங்க. ஆக்சுவலாக உங்களை இவரை பற்றி செம்மையாக சொல்லணும். செம்ம படம் பண்ணியிருக்காரு. என்னை நோக்கி பாயும் ஜெஸ்ஸி அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் நல்லா வருவீங்க. ஓகேவா? அண்ட் இவரோட ப்ரொஃபஸர் நீங்கள் தானே? இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அவார்டை நீங்களே கொடுத்துருங்க. டேய் இந்தாடா போ, நல்லா லைஃப்ல ஜெயிச்சிட்டு வா. ஓகேவா? டேய் உங்க மேல எனக்கு கோவமே இல்லடா. எங்களுக்கு இருக்கே. ஏன்? டேய் இங்க பா, ஒரு தடவை கோவப்பட்டு நீ சரியா பண்ணல இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் உண்மையா கோவப்பட்டு வெளியே போக சொல்லியிருந்தா உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எவனையும் வந்திருக்க முடியாதுடா. புரியுதா? போ, இனிமே சிவகார்த்திகேயன் போடாத. போ போ, போயிட்டு Ha ha ha!
உண்மையிலே சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு கும்மிடி பூண்டி குரூப் டான்ஸரை நான் பார்த்ததே இல்லை. எக்ஸலண்ட், மார்வலஸ், அமேசிங், ஹேட்ஸ் ஆஃப். ஆனா நீங்க பெஸ்ட் டான்ஸரா இருக்கலாம், பெஸ்ட் சிங்கரா இருக்கலாம். எங்க டீம்ல நாங்க ஒருத்தர் வச்சிருக்கோம். இதெல்லாம் பீட் பண்றதுக்கு ஒரு சிங்கரா வர முடியாதுங்க. ஐயோ, நாங்க வச்சிருக்கோம். யாருமா? வேற லெவலு. வாங்க ராமரையா. என்ன ஹேர்ஸ்டைல் இது நந்தினி? இது இல்ல அத கூட்டமா காக்காலாம் வந்து ஆய் மாதிரி இருக்கே உங்க மண்டை. என்ன அது காக்கால கூட்டமா வந்து ஆயி போயிருக்கா? எல்லா காக்காக்கும் ஒரே நேரத்துல ஆய் வருமா? போன் பண்ணிட்டு வரோம். ஐயோ என்னங்க எதுக்காக வர சொன்னீங்க? ஐக்கிபரி வந்து வேற லெவல்ல டான்ஸ் ஆடிட்டு பாடி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி உங்களால பாட முடியும் ரோபோ சேலஞ்ச் பண்ணிருக்காரு. அப்படி கிடையாது, ஒரு நிமிஷம். இல்ல சிரிக்காம சொல்லு. சிரிக்காம சொல்லு. இல்ல அதாவது வந்து அவங்க பாடினதை நான் பார்க்கல. கேக்கும்ல ஆனடி பார்க்க முடியும். I mean KP bhai, I love you so much. I love you too. I love you. I love you. இங்க பாரு. சரி ராமர், மாமியார் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? ஓகே, போயிடலாம்யா. ஆகே என்ன பாட்டங்கயா? இந்த பூத்து குடுங்க நந்தவனம் கொட்டுகின்ற நீர்வீழ்ச்சி அலை கடல் வந்திருக்கும் இந்த மக்கள் கூட்டம். அந்து போன செருப்புகள் இவற்றை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏங்க என்னங்க அந்து போன செருப்புகள், பிஞ்சு போன விளக்கமாறுகள். ஒரு கலைஞன் பாடுறானா பாராட்ட அந்து போன விளக்கமாறு, பிஞ்சு போன செருப்புகள். ஐயா, நான் இருக்கேன், உங்களுக்கு பாடுங்கயா. இவற்றை எல்லாம் பார்க்கின்ற பொழுது என் மனம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி எல்லாம் பாடல்கள் நான் பாடுறோம் மேடம். எங்க பாடவில்லையே. கொட்டப்பாக்கு ஒரு வார்த்தைங்க மகேஷ் ஐயா சொல்லுங்க. இவங்க உங்க ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. சரி. ராப் சிங்கர். ஓகே. அதனால அவங்க பாட சொல்லுங்க. அதுக்கு நான் போட்டியா பாடலைன்னா என்னன்னு கேளுங்க. 1-to-1 battle. 1-to-1 battle. Let's fly high, let's fly boy. Nina nu sendale de kolonoi. Sunset another, let's enjoy. Current cut ana yo my toy. Bad boy konjam playboy. Why don't we invent a low alloy? Mukala kadalin munodiyai ni ikala Paris na Helen na Troy. Yeah! என்ன கண்ணா முடிஞ்சது அவுல முட்டா கல்லம் போற பாயிட்டு பாற தகர்தாம் முடிய கொண்டாலமா. ராமரோட கெட்ட வந்த மேல முடி விழுந்துச்சுலக்கா. இந்த அப்பகாலிப்டோ படத்துல ஒரு கிழவன் சாகரப்ப ஒரு ஈட்டி தூக்கிட்டு ஓடி வருவான். ஏங்க சாகுறப்ப யாராவது ஈட்டி தூக்கிட்டு ஓடி ஆடுவாங்களா? அவனே செத்துறான். சாக போகும்போது ஈட்டியை தூக்கிட்டு ஓடி ஆறான்னா அவர் எவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவராக இருக்க வேண்டும். இப்ப நீங்க இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் ஒரு லைன் பாடிட்டு உங்களை பார்க்கறேன். அடுத்த லைன் ரெண்டாவது லைன் நான் எடுக்கிறேன். தேர்ட் லைன் நான் எடுக்கிறேன். நீங்க ஃபோர்த் எடுக்கிறீங்க. ஓகே. அப்புறம் நாங்க விளக்கமாறு எடுக்கிறோம். ஏங்க ஒரு ஜட்ஜா இருக்க ஒரு விளக்கமாறு செருப்புன்னு சொன்னா இது என்னங்க நிகழ்ச்சியா? என்னங்க நீங்க அதை பண்ணுங்க, அதுதான் நல்லது. ரெடி சோம். ஐயா ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், அவர் மைக்கை மட்டும் கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணிருங்க. This is me, I don't care about my look. Hello, you're the one goddamn in the hot from duck. Not me, that you who got sun and drop. But my attitude, kind of break and drop. Yeah, ninga da. ஐயா நான் தான் பாடவே ஆரம்பிக்கல, மைக் செக் Sorry, பண்ணிட்டு இருக்கேன். okay.
இனிமேல் தான் நிகழ்ச்சிகள் இருக்கு. come on. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ இதுதான் தேரோ, அவள் மேலழகோ தன்னை காலழகோ தினம் காத்திருந்தா இல்லு பாட்டு வரும். கலைவாணியோ கலை 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 கலைவாணியோ கலைவாணியோ ராணியோ இவள்தான் யாரோ, கலைவாணியோ கலை 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 கலை. காமெடிங்கிற பேர்ல வில்லு பாட்டு கலைஞர்களை அவமானப்படுத்திருக்கீங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணி அந்த பாடல்களை நான் எடுத்து தொகுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா அது இருக்கட்டுங்க, எங்களுக்கு களவாணி களவாணின்றீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து வேர் இஸ் தி பார்ட்டி ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாம்பியன்ஸ்ல வேற லெவல்லே பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில நம்ம ரோபோ சங்கர் அண்ணா டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் சதீஷ் அண்ட் ராஜவேலு. ஹலோ ஹலோ, எங்க இருக்க ராஜு? half an hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நீ வரல. லவ் பண்ணும்போது ஓகே பண்றதுக்கு 1 year வெயிட் பண்ண வச்சால, இன்னைக்கு பிரேக்கப் தானே, நீ வெயிட் பண்ண. சரி ராஜு, வா வெயிட் பண்றேன், வா. வராமலே கிளா பாயிண்டானே. அதுல என் தப்பு எதுவும் இல்லைன்னாலே என்ன இல்லைன்னாலே எனக்கு சாக்கச்சு அதுல ஆட்வச்சு. ஹே பிரியா. ஹே ராஜு, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? டூ குட். நான் ஒரே கிராண்டா இருக்கு. ஆமா ராஜு, இன்னைக்கு நம்மளுக்கு பிரேக்கப்ல, அதனால கொஞ்சம் பிரம்மாண்டமா நான் ரெடி பண்ணேன். ஓ சோ நைஸ் சோ நைஸ். ராஜு, அப்புறம் எனக்கு காலையில ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கனவு. நாச்சு நம்மளுக்கு இன்னைக்கு கண்டிப்பா டெஃபினெட்லி வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு பிரேக்கப் ஆயிடும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வந்திருக்கேன் ராஜு. லாட் ஆஃப் மெமரிஸ். ஐயோ எல்லாம் மறக்கணும். லாட் ஆஃப் மெமரிஸ் எல்லாம் மறக்கணும். நல்லா இருக்குல்ல சார்? ஆமாம் சார், ஒரே வெயிலுங்க சார் வெளியே. ஆமாங்க சார், அதான் சார் இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டேங்க சார். எதுவும் ஆர்டர் பண்ண மாட்டாங்க சார், அப்படியே உட்காந்து லேப்டாப்பில் நோண்டிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் சார். ஆமாங்க சார், ஆமாங்க சார், வர்றான் சார், பக்கத்தில் வர்றான் சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சார். என்னப்பா? என்ன சார் சாப்பிடுறீங்க? இது இருக்காப்பா, காஃபி இருக்காப்பா? இருக்கு. ஒரு காஃபி கொண்டு வாப்பா, போப்பா. சரி, பர்த்டே அன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஃபோன் ஒன்று கிஃப்ட் பண்ணல. அது தேவையில்லைங்க சார், அவ்வளோ தேவையில்லைங்க சார் அவளுங்களுக்கு. அந்த ஃபோன் இருக்குல்ல, அதில் வந்து அந்த ஃபுல் ஃபார்மட் பண்ணிவிடு, நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடு. ஆக்சுவலாக அது 4 years முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குது. 4 years முன்னாடி என்ன தெரியுமா பேசி வச்சுருக்கோம், இந்த லைஃப் வந்து ஒரு வாட்டி தான், உன் கூட தான் நான் வாழணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக செத்துருவேன்லாம் சொல்லிட்டு. ஆமா ஆமா, இல்லை சார், சாவலிங்களா சார், சாவலிங்களா சாவலிங்களா சார்? அதான் சார், அந்த 2 நாய்க்குட்டிங்க சார் நல்லா இருக்குங்க சார், அது பரவாயில்லைங்க சார். இப்போ பரவாயில்லைங்களா சார்? அதான் சார் நான் அவங்ககிட்ட கொடுத்து அந்த இப்போ செக்யூரிட்டி கிட்ட கொடுத்து விட்டேன் சார். அதான் எனக்கு என்னன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த நான் உன்னை லவ் பண்ணுறதுக்காக இந்த கையெல்லாம் அறுத்துக்கிட்டேன் தெரியுமா? ஐயோ, அது ரொம்ப இது ராஜு. அது ஆக்சுவலி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நான் அதுக்கோசம் தான் உன்னை லவ்வே பண்ணேன் சார். நம்புற மாதிரி இல்லைங்க சார். இல்லைங்க சார், இல்லைங்க சார், கண்டதை சொல்லுவானுங்க சார், நம்பிடாதீங்க சார். ஆக்சுவலாக வந்து நீ என்னதான் வந்து இந்த டைம் பாஸ் லவ் அந்த மாதிரி என்ன சொன்னாலும், எனக்கு ஒரு விஷயம் வந்து மறக்கவே மறக்காது. என்னன்னா, இந்த 2 years முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்போ வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி கதறி அழுத தெரியுமா? வடை சாப்பிட்றீங்களா சார்? வடை சாப்பிட்றீங்களா சார்? லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நீ அந்த அழுத விஷயம் இருக்குல்ல, அந்த ஆக்சிடென்ட் அப்போ, அது எனக்கு வந்து அந்த டைம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, ஆக்சுவலி நான் ரொம்ப தேம்பி அழுதேன். அதாங்க சார், நாய் குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாங்கன்னா அது புத்திங்களா சார்? எனக்கு அப்பயே தெரியும். ஆக்சுவலாக வந்து என்னன்னா, அந்த டைம்ல நான் வந்து கை அத்துக்கலன்னா கண்டிப்பா பாபு தான் நீ வந்து பிக்கப் பண்ணியிருப்ப கரெக்டா, அப்படி இல்லைன்னா சங்கர். இதுதான் உன் புத்தி. ராஜு, நீ என்ன சொல்ல வர? நான் கேவலமான கேரக்டர் சொல்ல வரியா? அப்சல்யூட்லி, கண்டிப்பா. 3 பேர் வந்து அந்த டைமே நீ வந்து போனப்போ நான் தான் நடுவில் லாக் ஆயிட்டேன். யார் லாக் ஆனா? உன்னை நம்பி நான் தான் கெட்டு போனேன் சார். இந்த மேட்டர் நமக்கு தெரியாது சார், இது நமக்கு தெரியாது, இது புதுசுங்க சார். இந்த பாரு, தேவையில்லாம வந்து நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இந்த மாதிரி ப்ளேம் பண்ணி தான் அன்னைக்கு வந்து நடு ரோடு வரைக்கும் அன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை. தேவையில்லாம அது இருக்காது. நடு ரோட்ல என்ன பிரச்சனை? சொல்லு. என்ன சொல்லு. இந்த மாதிரி மொமெண்ட்ல இந்த மாதிரி பண்ணா பேத்துறோம் பல்லா. நீ ரொம்ப பேசுற ராஜு. ஹலோ ஹலோ
என்னப்பா பப்ளிக் பிளேஸ்ல கத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்க உட்கார்ந்து ஒர்க் பண்றோமா இல்லையா? என்னப்பா விளையாட்டு? திருப்பி சொல்றேன். ஹலோ தம்பி, டேய் தம்பி, இங்க பாருப்பா. ஏய், இதே மாதிரி திருப்பி நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், நான் இருக்க மாட்டேன். என்னங்க சார் இது? பப்ளிக் பிளேஸ்ல கத்திக்கிட்டு இருக்காங்க. வயசு 30 ஆச்சு, இதுக்கு அப்புறம் நான் யார் இன்னும் திருப்பி போய் கரெக்ட் பண்ணி தம்பி ஜூஸ் எடுத்து குடிச்சிருவேன் நானு. கேப்ல ஜூஸ் எடுத்து குடிச்சிருவேன் நானு. என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டு? பப்ளிக் பிளேஸ்ல உட்கார்ந்து நான் பொறுமையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சைலண்டா இருக்கணும். ஹோட்டலுக்குள்ள வந்தா என்னப்பா? சார் சார் ஏய் ஹலோ, அந்த டைம் ஐயோ எப்பா முடியலப்பா. பப்ளிக் பிளேஸ்ல வந்து கத்திக்கிட்டு இருக்காங்களேப்பா. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? தம்பி அந்த டேப்லெட் எடுப்பா. இப்ப மட்டும் வர்ற சாண்ட்விச் எங்கப்பா? வந்துரும் சார். என்னப்பா? 2 minutes சார். சார் சாரி, ஆர் யூ ஓகே சார்? நீ என்ன பிளான்ல இருக்கனே தெரியல. ஏன் நடிக்கிறேன்னு எனக்கு புரியல. தம்பிப்பா, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளைய நம்பி வெளியே வந்திருக்கானா சாதாரண விஷயம் இல்லப்பா. சார் நடிப்பு சார், நீங்க வேற. என்ன நடிப்பு? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் வரமாட்டாங்க தெரியுமா? சார் இவ்வளவு பத்தலாம் உங்களுக்கு தெரியாது சார். அவெல்லாம் சொல்லல, நச்சே ஊரே வாங்கிடுவா. நீங்க வேற நடிப்பா சார்? யாரு சார் நடிக்கல? எல்லாருமே தான் சார் நடிக்கிறாங்க சார். ஒன்றும் இல்லை சார், 2 பேர் பிள்ளைங்க பழகி இருக்கிறாங்க சார். 2 பேரும் பழகி இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிறாங்க சார். நான் அந்த டேபிள் சார், நான் ஒரு ஸ்டேஞ்சர் சார், வழிபோக்கன். நான் அங்கேருந்து இந்த பிள்ளைங்களுக்குள்ள சண்டை போட்ட உடனே ஒருவேளை தப்பு பண்ணிருச்சுங்களோ, அதுங்க தப்பு பண்ணதுனால நைஸா பிரியுதுங்களோ அப்படின்னு எனக்கு தூரத்தில் இருக்கும் போதே ஒரு சந்தேகங்க சார். நான் தூரத்தில் இருக்க எனக்கே சந்தேகம்னா பழகி இருக்கிறாங்க, சந்தேகம் வரதானே சார் செய்வோம். இதோ பாருங்க சார், இவன் இருக்கான்ல சார், லேடி கெட்டப் கொடுக்கறதுனால வாய்ப்பு கொடுக்குறாங்களா, வாய்ப்பு இருக்குன்னு கொடுக்குறாங்களானே ஒரு சந்தேகம் சார். அவனுக்கு ஜென்ரலா பண்றமே ஈவென்ட் போயிருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் சார் அவனுக்கு. இந்த இப்ப சொன்னாங்களே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஒரு சந்தேகம். ஓகே, உனக்கு என்ன சந்தேகம் இப்போ? இல்ல இந்த ஆங்கரிங்க பார்த்து இன்னொரு ஷோ கொடுப்பாங்களா? எப்பா இங்க பாருப்பா, நான் ஒண்ணு சொல்றேன்ப்பா. அந்த காலத்து காதலர்கள்லாம் அப்பா அம்மாவால பிரிஞ்சாங்க. இந்த காலத்து காதலர்கள்லாம் அப்பா அம்மா ஆயிட்டு பிரிறாங்க சார். தம்பி இங்க பாருப்பா, நான் இவ்வளோலாம் பேச மாட்டேன்ப்பா. பொதுவா எனக்கு ஒர்க் இருக்குது. என்ன நீ ரொம்ப பேச வைக்கிற சார்? நீங்க ரொம்ப பிராக்டிகலா ஜெனரலா பேசுறீங்க. ஆனா அந்த சந்தேகம்ன்றது எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்ன்றது என் லைஃப்ல கேட்டா நான் சொல்லுவேன் சார். அப்படி என்ன பாச்சு சொல்லுப்பா. நான் சொல்ல போனேன் சார். நான் ஆக்சுவலி நான் ஒரு பிசினஸ் பண்ணேன் சார். நீங்க பிசினஸ் பண்ணீங்க? எந்த மாதிரி பிசினஸ் பண்ணீங்கப்பா? நான் ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் சார். பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க? ட்ரிம் பண்றதுக்காக எல்லாரும் ஒரு ஆன்டிஸ்லாம் வருவாங்க சார். ஐப்ரோ ட்ரிம்மிங்கா? ஓகே ரைட். அந்த ட்ரிம் பண்ணா என்ன பண்ண, அந்த ஆன்டிஸ்லாம் கொஞ்சம் எங்கா ஃபீல் பண்ணுவாங்க. எங்கா லுக் ஓ அதான் எனக்கு ரொம்ப நாளே ஒரு சந்தேகம்ப்பா. இப்போ அந்த ஐப்ரோ ட்ரிம் பண்ணா எங்க ஆயிடுவாங்களா? ஆமா, அதுல 2 ஆன்டி நான் பார்த்திருக்கிறேன். தெரியும், இங்கதான் தெரியும் எனக்கு. நீங்க தான் வாய் கொடுத்தீங்க. அந்த மற்றவங்க எங்க இருக்காங்கன்னா நான் தெரியாதுப்பா. இப்போ நீ சொல்லுப்பா. அந்த மாதிரி நான் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க வாட்ஸ்அப்ல. அதை நான் எல்லா டைம்ல உள்ள நோண்டி பார்த்து அப்படி சந்தேகப்படுறேன். அப்ப எப்படி சார் நான் பிசினஸ் பண்ண முடியும்? இல்லம்மா தப்புமா. ஏன்னா பிள்ளைங்க வெளியே போய் சம்பாதிக்கவும் சொல்றீங்க, சந்தேகமும் பண்றீங்க. அப்படி சொல்லு. பிள்ளைங்க என்ன பண்ணும் இந்த காலத்து பிள்ளைங்க? சொல்லுங்க. என்னப்பா எதிர் ஹோட்டல்ல இருந்து கத்துறா? அன்னைக்கு தியேட்டர்ல என்ன பண்ணாங்க சொல்லு. தியேட்டர் போயிருக்கீங்க? யார் போனீங்க? நாங்க 2 பேர். நீங்க 2 பேரும் தியேட்டர் போயிட்டீங்க. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நாள் நான் சொல்லிட்டேன் சார் மாதிரி காலேஜ் கட் பண்ணேன். முன்னாடி நாளே காலேஜை கட் பண்ணிட்டீங்க. யார் பண்ணது? நான் பண்ணிட்டேன். இவங்க பண்ணிருக்காங்க. இவங்க பண்ணிட்டாங்க. அன்னைக்கு பிசினஸ் கூட நான் விட்டேன் சார். நீங்க பிசினஸ் விட்டுட்டீங்க. ஆன்ட்டிங்க வரல. ஆமா. ஐப்ரோ ட்ரிம் பண்ணல. இல்ல சார். ஓகே ரைட், சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவளை பைக்ல பிக்கப் பண்ணி போறேன். பைக்ல நீங்க போறீங்க. இவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்னு கார்னர் சீட்டா பார்த்து புக் பண்ணேன் சார். கார்னர் சீட்டை புக் பண்ணிட்டாரு. கார்னர் சீட்டை காரணம் இல்லாம யாரும் புக் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீன் வந்துச்சு. வருது படத்துல வருது. சோ நான் என்னன்னா சரி ஓகே, அது பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ரொமான்ஸ் ஃபீல் வரும்போது வந்துருச்சு. நான் என்ன பண்ண, ஜஸ்ட் ஒரு ஆசையா ஒரு ஃபீலோட இப்படி ஒரு கையை மட்டும் இப்படி. ஒரு நிமிஷம் தம்பி, சாண்ட்விச் வந்துச்சா? ஹலோ தம்பி, சாண்ட்விச் வந்துச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆகும். என்னப்பா வருது காஃபி வரல, சாண்ட்விச் வரல. வந்துரும் சார், இன்னும் 2 minutes. அப்படியா? ஆமா சார். சரி கோச்சிக்காதீங்க. இல்ல கையை பிடிச்சிருக்கான். முக்கியமான இடத்துல பிரேக் விட்டா இவங்க ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தேன். சும்மா பார்த்தேன். நீ போ 2 minutes வந்துரும். ஓகேப்பா, நீங்க சொல்லுமா. சொல்லுங்க. அப்புறம் என்னாச்சு? இப்படி கையை பிடிச்ச சார். நான் ஒரு ஆசையா பிடிச்சேன். அது பிடிச்ச உடனே அந்த நேரத்துல டக்குன்னு ஏய் பொறுக்கி நாய்
கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கையை பிடிக்கணும் அப்படியே அங்க கத்திட்டா சார். இந்த விஷயத்துல சார் தம்பி மேலதான் தப்பு. நீங்க பண்ணதுதான் தப்பு சார். ஏன்னா என்ன தப்பு? ஆல்ரெடி திரையில படம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி தனியா ஒரு படம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு டைரக்டருங்க, இந்த காலத்து டைரக்டருங்க கஷ்டப்பட்டு படம் எடுத்து அதுவும் அந்த யூ சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தம்பி ஏன் வாங்கி கொடுக்குறான் சர்டிஃபிகேட் தியேட்டர்ல? தப்புப்பா. காலேஜ் பசங்க இந்த மாதிரி நல்ல பிள்ளைங்கள்லாம் வரும். இப்ப தம்பி கையை பிடிக்கும் போது இவன் என்ன பண்ணுவான்? படம் பாப்பா இங்க பாப்பா அப்படின்னு கத்துவான். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ராஜா. சார் நீங்க ஏன் மேல தப்பு சொல்றீங்க? ஆக்சுவலா அவ கத்துனதால அங்க இருந்தவங்க எல்லாம் சில பேர் பார்த்துட்டாங்க சார். அவ்வளவு அசிங்கமாயிடுச்சு எனக்கு. கை காலை வச்சு சும்மா இருக்கணும் சார். பப்ளிக் பிளேஸ்ல அப்படி பண்ணலாங்களா? அப்படி பிடிக்கலாங்களா? பிடிக்கலாங்க. அப்புறம் அவர் மாதிரி எல்லாம் வர இருக்கணும் லைஃப்ல. டிசிப்ளினா இருப்பாரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு தியேட்டர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆளு. அது ஏதோ வேற டேபிள். அது கூட பரவாயில்ல சார். ஒரு வாட்டி புடவை எடுத்து கொடுக்கலான்ட்டு கூட்டு போனா சார். எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ புடவை சார். உங்களுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ? ஆமா சார். ரைட். ஆனா இவருக்கு கிரீன் தான் பிடிக்கும். அதே எடுத்துக்கோ சொல்றாரு சார். அவருக்கு கிரீன். பின்ன கட்டிக்க போற அவர் தானம்மா. நான் கட்டிக்க போறேன். புடவை உங்களுக்கு தானே எடுத்தாங்க சார். எனக்கு இல்ல சார். நான் இவள கல்யாணம் கட்டிக்க போறேன். ஓ கல்யாணத்துக்கு? என்னம்மா அப்ப அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அவர் ஆசையில சொல்லியிருப்பாருமா. அதான் சார் நான் வந்து என் ஃபேமிலியில அவ்வளோ பாசிட்டிவா இவ்வளோ மூவ் பண்ணணுன்றதுக்காக அவ்வளோ பிளான் பண்ணுவேன் சார். அன்னைக்கு கூட வீட்டுக்கே கூட்டு போனேன். வீட்டுக்கே கூட்டு போயிட்டீங்க? வீட்டுல எல்லாரும் இருந்தாங்களா? எல்லாரும் இருந்தாங்களா? எல்லாரும் இருந்தாங்க. எங்க அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்க. அப்பா வந்து சமையல்லாம் வந்து பண்ணா சார். வந்தா அப்புறம் எங்க அம்மா வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. நீங்க உங்க வீட்ல சமையல் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? இல்ல நான் எங்க வீட்ல இருக்க சமையல் பண்ணது இல்ல. ஸ்ட்ரைட்டா அவங்க வீட்ல தான் சமையலே பண்ணிருக்கீங்க. குட். அதுல கூட அவ சொன்னா அந்த மாதிரி சொல்றா. அந்த மாதிரி நாளைக்கு பின்ன மேரேஜ் ஆச்சுன்னா கூட உங்க வீட்ல வந்து உங்க அம்மா அப்பா கூட இருக்க மாட்டேன். எனக்கு வந்து தனி குத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்றா சார். ஏன்னா வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புள்ள குட்டிலாம் ஆடல. அதனால வந்து பிரைவசி வேணுமா? புள்ள குட்டி ஆனதுக்கு அப்புறம் எதுக்குப்பா பிரைவசி? என்னப்பா இது ஒரு லாஜிக் இல்லாம இருக்கேப்பா. தப்புப்பா அதெல்லாம். நான் இப்ப ஃபைனலா வரேன். நான் ஃபைனலா சொல்றேன் சார். நீங்க வந்து தம்பி இது பாருப்பா, ஒர்க் முடிக்கணும்ப்பா. நான் பொது விஷயங்களை தலையிட மாட்டேன் சார். முடிச்சு அனுப்பணும். திட்டு எனக்கு இதுக்கு மேல வந்து சொல்றதுக்குலாம் ஒண்ணு இல்ல சார். ஏன் உங்க முன்னாடியே சொல்றேன் சார். சொல்லுங்கப்பா. எனக்கு இப்ப கூட மைண்ட்ல என்ன தெரியுமா சார் இருக்கு? என்னப்பா இருக்கு? இப்ப கூட நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடி தான் சார். இவ ரெடியா? இல்ல சார். ரெடி சார். தம்பி சாண்ட்விச் ரெடியா? இல்ல சார், அவங்க சொன்னாங்க அது ரெடி. தம்பி சாண்ட்விச்ல கொஞ்சம் அதிரடி காட்டுப்பா. சரி போப்பா. சாண்ட்விச் கொஞ்சம் அதிரடியா கொண்டு வா. 2 மினிட்ஸ் எடுத்து வந்து சார். சொல்லுமா. எனக்கு அவன் வேண்டாம் சார். என்கிட்ட பேசு. அவர் யாருன்னே தெரியாது. எனக்கு நீ வேண்டாம். அவன் பாரு கேக்குறேன். கொஞ்சம் கூட ஒரு பிரேக்கப் பண்றது இந்த பார்ட்டிக்கு முன்னாடி கூட 2 நாள் யோசி சொன்னேன். half an hour சொல்றா இல்ல கன்ஃபார்ம் அப்படின்னு. தம்பிங்க பாருப்பா, நீ என்ன நடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவ லாஸ்ட்ல சொல்ல போறது என்ன சார் சொல்ல போறா? பிரேக்கப். பொதுவா நான் சொல்ல மாட்டாங்க சார். யாரும் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன் சார். ஒர்க் வேற இருக்கு. இது நடுவுல நான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா புரிஞ்சிட்டு கிளம்பிட்டு செலிப்ரேட் கேக்க வெட்டிட்டு கிளம்ப பாரு. சார் நீங்க யாரும் எனக்கு தெரியாது சார். உங்க முன்னாடி கூட என்ன வந்து விட்டு கொடுத்து பேசுறானா இவ மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு லைஃப்ல ஒண்ணு தேவையில்லை சார். தம்பி போப்பா. இதுக்கு அப்புறம் லைஃப்லயும் என் மூஞ்சியும் மூச்சிடாதா. பிரேக்கப். பாத்தியா எப்படி பேசிட்டு போறா மாதிரி. முடிங்க பிரேக்கப் பார்ட்டின்னு வந்தியா, திரும்ப உன்னை கரெக்ட் பண்ணிருப்பான். அப்பா சேஃபா உன் கூட வந்ததுனால பிரேக்கப் பண்ணி கூட்டு போறேன். புரியுதா? அவன் எப்படி மயக்கிருப்பான் பாரு. நீ விழுந்திருப்பேன், அப்பாவே விழுந்திருப்பேன். அப்படி பேசுறான் அவன், நடிக்கிறான். ஒழுங்கா வீட்டுல நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடக்க உடக்கமா இருக்கணும். லவ்வுக்கு விழுந்திருந்தா பாரு, உனக்கு விஷத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? புது புள்ள பெத்து வளர்ப்பேன். விளையாட்டா இது? இன்னைக்கு பார்ட்டிக்கு ஸ்பெஷல் கெஸ்டா 2 பேரை கூப்பிட்டுருக்கோம். ஆமா, அவங்களா பேசுவாங்க, ஆனா நாம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபேவரட் முல்லை அண்ட் கோதண்டா. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. நீங்க
மதுரை முத்து தானே தம்பி? ஆமாங்க சார். ஐயோ விளங்காம போறனோ. நான் சொன்னேன் தம்பி நீ ஒரு இடத்துல நிக்க மாட்ட, பல இடத்துக்கு போவேன், இருந்தாலும் ராஜாவா இருப்பேன்னு சொன்னா நடந்ததுங்கய்யா. நடந்தது. எதுக்கு எடுத்து பேசிக்கிட்டு உண்மையை சொல்லி போயிடும். அதான் உண்மை. தம்பி மகேஷ் சார் சார் நீ எங்க இருந்த? அங்க இருந்தேன் சார். இப்ப எங்க இருக்க? இங்க இருக்க சார். எவ்வளவு உள்ளுக்குள்ள வலிக்கும். ஆனா கவலைப்படாத தம்பி, 3 மாசம் தான், திசை மாறுது. நீ அங்க போற, 3ல ஒருத்தர் வெளியே போறாரு. கட்டம் சொல்லுது. ஆல்ரெடி பெஸ்ட். அர்ச்சனா வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ என்கிட்ட வந்தாங்க, ஐயா இது மாதிரி எனக்கு டைம் சரியில்லை. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுப்பாங்களே. பெரிய ஆள்லாம் பேட்டி எடுத்திருப்பாங்க. அப்பவே சொன்னேன் நீ ஒரு பெரிய ஆளை பேட்டி எடுப்ப, அது பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆகணும். ஆமாங்கய்யா. எடுத்தீங்களா இல்லையா? எடுத்துங்கய்யா. அதுக்கப்புறம் பிச்சை எடுப்பேன்னு சொன்னேன். கரெக்ட்டியா? இல்ல இல்ல எடுத்துறியா? பிச்சை எடுப்பா. பேட்டில பிச்சை எடுப்பேன்னு சொன்னேன். என்னென்னமோ போட்டு வந்து இங்க ஜட்ஜா வந்து உட்காந்துட்டீங்க. ஆமாங்கய்யா. ஆனா திருப்பி அது நிலைக்காதமா? ஆமாங்கய்யா. அதை விட பெரிய லெவல்ல வருவோமா? சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா ஜோசியம் சொல்ல வந்தீங்களா, உங்க வகுத்துறை சொல்ல வந்தீங்களா? எவனுமே இங்க இருக்க கூடாதுன்னா அப்புறம் என்னங்கய்யா அர்த்தம்? எம்மா உனக்கும் வேணும் எனக்கும் வேணும், கட்டு கட்டா காசு வேணும், தப்பு மாலே குட்டுக்கு தானே டெய்லி நாம திரியிறோமே. கட்டையில போகும்போது காசு. எக்ஸலன்ட் ஸ்கெலிட்டன் டான்ஸ். ஆனா யாராவது ஒருத்தர் உட்கார வச்சு இப்படி ஆடினா பயமா இருக்கு எனக்குலாம். எப்படி என்ன மூச்சு வாங்க. வயசான காலத்துல இருக்கு ஆடுற. உனக்கு மச்சம் வந்து கழுத்துல இருக்கு. கை கை கை. நான் சொல்ல மாட்டேன். அடுத்து சொல்லு பார்க்கலாம். உன் பாக்கெட்ல ரெட் கலர்ல ஏதோ வச்சிருக்க. ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லன்றேன். இல்லங்க என்னங்க நீங்க பூசாடா நீ இருக்குன்றல பாரு, செக் பண்ணு நீ. ஆமா உங்களை பார்க்க டோக்கன் குத்து அமிச்சாங்க. இன்னும் நீ என்ன நம்பல. நீயா நம்பலன்ற, நான் நம்புறேன்னாலும் இல்ல மூஞ்சில காமிச்சு கொடுக்குதே. சரி விடுப்பா. இது ஆத்து விட்டு உனக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? யோ வயிற்று சோறு தானே தோன்ற, பாக்கெட் மேல வச்சா எப்படியா தெரியும்? ஏய் 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 என்னடா கையை உள்ள விடுறா? ஏய் என் உடம்புல உள்ள விடுறதுக்கு உனக்கு நான் வலிக்குது. டேய் பாக்கெட்ல ஏதாவது இருக்கா? ஆமாங்க. எத்து வைடா வெளியா. என்னையா ஒரு இது எத்து வை. டேய் கண்ணை மூடிட்டு பண்றா. உன்னோட மனநிலையை ஒருமுகப்படுத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பண்ணு. நீ யோகா கிளாஸா இல்ல டாக்டரா? ஏய் இந்த பொழப்புக்கு பேசாம நந்தினி மாதிரி ஆங்கர் ஆயிரலாம். தரடா தரடா. இன்னும் 1 நிமிஷம் ஆகலையா? 1 நிமிஷம் ஆகல. எவ்வளவு முறை அடிச்சது தெரியல, சுத்தமா கேட்கல. உன்னோட மனநிலை ஒருமுகப்படுத்தல. நான் பண்றேன் பத்தல். ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை உன்னோட இதயம் துடிக்குது. ஏண்டா வச்சது 3 செகண்ட் எப்படிடா 1 நிமிஷம் சொல்லுவா? டாக்டருங்களா இதை வந்து என்ன பண்ணுவாங்க, தெர்மாகோல் வச்சு பார்ப்பாங்க. தெர்மாகோலா? ஐயோ அது மேலே போடுறதுயா? இது தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க. இப்போ நான் சொல்றேன், உன் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்குன்னு கரெக்டா சொன்னா நம்புவியா? சரி சொல்லுங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. 3112 ரூபாய் இருக்கு. இருக்கணும் ஏன்னா கட்டம் சொல்லுது. இப்ப நம்புறங்க முழுசா. இவ்வளவு துல்லியமா இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லைங்க. சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரிய லெவல்ல இருக்கோம். அதுல உனக்கு வந்து கடந்த 6-7 மாசமா செம்மையா பிரச்சனைங்க. பிரச்சனை மேல பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை. கடன் பிரச்சனை ஓவரா வாங்கிட்டு வீட்லயே இருக்க முடியல. கடன்காரெல்லாம் காலையிலேயே வந்துடுறான், நான் வெளியே போயிடுறேன். பொண்டாட்டி ஓவரா சண்டை போடுவான். பின்ன கடன் வாங்கினா சும்மா இருப்பால, டெய்லி தான் சண்டை போடுவான். கடன்காரன் அசிங்கமா திட்டுவான். அது நான் கேட்கறதே இல்லை, நான் தான் வெளியே போயிடுறேன். இடையில 2-3 தடவை நீ இருக்கிறத விட போய் சேரலாம்னு பிளான் பண்ணிருப்பேன். சரி அட்டன் பண்ணு, ஆனா சாவல. சொல்லாத இங்க வந்திருப்பியா? அததான் நடந்து. நான் தான் சொல்றேனே. ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் த சிட்டி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நடுப்புற நீ ஒரு பில்டிங் கட்டுற. கோயம்பேடே கவர்மெண்ட் சொன்னாலும் ஒரு சம்மந்தம் இருக்கு தேவையில்ல. ஒன்றும் இல்லை, நீ கார் வரதுக்கு உனக்கு பார்க்கிங்க்கு இடம் பத்தாது. ஏன்டா அவ்வளோ பெரிய சென்டரில் போகும்போது ஒரு கார் விடுறதுக்காக இடம் இருக்காது. ஏதாவது லாஜிக் இருக்கா? கரெக்ட், நீ கேட்கறது கரெக்ட். ஆனால் உங்ககிட்டே 30-35 கார் இருக்கும். ஏன்னா எந்த கார் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் நேராக ஒன்று வாங்கிடுவேன். அவ்வளோ கார் உங்ககிட்ட இருக்கு.
இடையில கங்காரு வேற நிக்குது. அவர் ஏதோ இடையில ஒரு கங்காரு. எவன் மதிக்கிறீங்க என் காமெடிய? எவன் மதிக்கிறீங்க? இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா? அதை மட்டும் சொல்லு. நடக்கும் தான் சொல்றேன். அப்புறம் என்ன அதுக்காக தானே உனக்கு நம்பின. எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு. ஆமா. என்னைக்கு கடன் வாங்கினேன், எவன்கிட்ட வாங்கினேன், எவ்வளவு வாங்கினேன், துல்லியமா சொல்லு. அது முடிஞ்சது. கடன் வாங்கியிருப்ப யாருக்கிட்ட, எவ்வளவு வாங்கினேன், கரெக்டா அது முடிஞ்ச கதையை மாத்தி சொல்ல முடியாது. கடங்க நீ கடன் வாங்கியிருக்க. எவ்வளவு வாங்கினேன், அதான்பா. எப்போ வாங்கினேன், எப்படி வாங்குன? நான் தெளிவா கேட்கறது புரியுதா பார். இதுக்கு மேல வேற மாதிரி ட்ரீட்மெண்ட். அதுதான் நடப்பா. உனக்கு வந்து இன்னும் 7 நாள்ல பெரிய 7 நாள் 7வது நாள் நடக்கலனா கூட ரைட், அது போட்ட விடு. அந்த கட்டத்துல பார்த்து என்னைக்கு எங்க கடன் வாங்கினேன், எப்போ நான் தூக்கு போட்டுக்க போனேன், எப்போ அறந்து விழுந்தேன் வரைக்கும் தெளிவா இல்லை உங்களுக்கு நான் இருங்க நான் சொல்றது நடந்து முடிஞ்சதை சொல்லுன்ற. நான் நடக்க போறத கேட்க ஆகுன்னா இதை தூக்கி இப்படி பாக்குறது. 30 நாளில் ஜோசியம் கற்பது எப்படி? நீ இந்த தொழில் பண்ணாத. இது ஏழை எளிய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்னத்தை மனைஞ்சின்னு வராங்க. இனிமேலாவது வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா, இதாவது போய் பார்க்கலான்னா அதையும் இது மாதிரி போய் சொல்லி எல்லாரும் மனசையும் நோக்கடிக்கிறத விட வேற எவ்வளோ தொழில் இருக்கு, அதை போய் பாரு. அலை கடல் என திரண்டிருக்கும் தொண்டர் படையே, எதிரிகள் என்னை கலாய்க்கும் பொழுது நடுங்காமல் இருக்கும் எனது தொடையே, அண்ணன் ரியோ அவர்களே, தம்பி அவர்களே, பேர் என்ன அவர்களே, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் வெளிநாட்டவர்களே, டென்னிஸ் பிளேயர் லியாண்டர் பயஸ் அவர்களே. ஈரோடு பயஸ் தான் லியாண்டர் பயஸ். அண்ணன் இன்னைக்கு தான் நான் காமெடியை கரெக்டா புரிஞ்சு கை தட்டிருக்கேன். எப்பொழுதெல்லாம் நான் சோர்வாக இருக்கிறோனோ என்னை கையை தட்டி உற்சாகப்படுத்தும் என் அன்பு தம்பிகளே, எல்லோருக்கும் வணக்கம். ஐயா என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இப்ப நான் வந்து பஞ்சாயத்து தலைவரா ஜெயிச்சிட்டேன். ஆஹா சூப்பர். ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கயா? குவாலிஃபிகேஷன்னா பஞ்சாயத்துகளை கிரியேட் பண்ண அந்த தொண்டரை நான் பார்த்தே ஆகணும். ஆமாங்க, அந்த தொண்டரை நான் வர வைக்கிறேங்க, கவலையப்படாதீங்க. நீங்க எல்லாம் அடிமட்ட தொண்டனை பார்த்திருப்பீங்க, அவன் அடியிலே தான் இருப்பான். அந்த தொண்டனை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நேத்து கூட்டு போயிருந்தேன். ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பையனும் குளிக்க மாட்டேன்னு ஹோட்டல்ல காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. தவளை ஸ்விம்மிங் பூல்ல இருக்கு, எப்படி குளிக்க பண்றானுங்க? அவனால ஹோட்டல்காரன் என் மேல கேஸ் போட்டாங்க. அதனால அவனை எங்கேயுமே நான் கூட்டு போறது இல்ல. கேஸ் போட்டா நீங்க சிலிண்டர் போடுங்க பதிலுக்கு. யாரது 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 யாரது? அடுத்த மாநாட்டில் நீதான் என்னுடைய பேச்சாளர். ஏய் தலைவன் அனாதே அவரா தொண்டை 4 பேரும். அவன் தான் தொண்டை. தவளையே வேட்டியா கட்டிட்டு வந்திருக்காரு பாருங்க. யார் இந்த காமெடி அள்ளி போட்டது? ஐயா வந்த உடனே பெர்ஃபார்ம் பண்ணி டைல்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கயா தம்பி, நீங்க போலாம். எதுக்கு தலைவன் திடீர்னு வர சொன்னீங்க? உன்னெல்லாம் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வானா இவன் எதுக்கு கூப்பிட்டான், ஏன் கூப்பிடுறான்னு சொல்லி பல விஷயங்களை பண்ணி முட்டையில மைய தடவி வச்சிருவேன். அதனாலதான் உன்னை திடீர்னு கூப்பிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன். தலைவா எப்படி பிளாங்கா வந்திருக்க பத்தியா? என்ன தலைவா இப்படி வந்த உடனே கலாய்க்கிறீங்க? டேய் உன்னெல்லாம் ரோட்ல போற வரவெல்லாம் கலாய்க்கிறான். அவன் கூட 1 hour பேசிட்டு திரும்பி அடி வாங்கிட்டு வர்ற. என் கூட இருக்க நான் உன்னை கலாய்க்க கூடாதா? அது மட்டும் இல்லைங்க, கடவுளே காண்டா இருந்தா இவனை தான் கூப்பிட்டு கலாய்ப்பாப்ல. தம்பிக்கு ஒரு 50 kg டைல்ஸ் எடுத்து வச்சிருங்க. தம்பி நீ எனக்காக எவ்வளவோ பாடுபட்டு இருக்க இல்லையா? ஆமா தலைவா. அதுக்காக உன்னை பாராட்டி விருந்து வைக்க போறேன்பா. செங்கமலா 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 தம்பி வந்திருக்கான் பாருமா. என்னங்க கூப்பிட்டீங்களா? உங்க பொண்டாட்டி பேர் என்ன? செங்கமலா. பார்த்தா பொன்னம்பலம் மாதிரி இருக்காங்க. ஏங்க யாருங்க அவரு? தம்பி வந்திருக்காமா, அவனுக்கு இன்னைக்கு விருந்து வைக்கிறேன். தம்பியா? ஆமாமா. ஏங்க உங்களை நான் கல்யாணம் பண்ணும்போது நீங்க ஒரே ஒரு பையன் தானே சொன்னீங்க. இப்படி ஒரு அழகான தம்பி இருக்கிறத சொல்லவே இல்லை. இந்த ஆக்ட்ல என்ன வேணா பண்ணு, அவளை வெக்கப்பட சொல்லாத. வயசுல இன்னொரு 50 டைல்ஸ் எடுத்து வச்சிருங்க. தலைவா யார் தலைவா? அண்ணியா? பின்ன இதெல்லாம் கடல் பண்ணியாடா? ஏன் அண்ணிடா? உங்க அண்ணில தலைவா. ஏன் அண்ணிடா? ஏன் அண்ணிடா? என் பொண்டாட்டியா? ஏய்
உன் அண்ணிடா, உன் அண்ணி என் பொண்டாட்டி. நீங்க ஜெய் சொன்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க தலைவா. ஆமாப்பா, ஆமாப்பா. ஓ, அண்ணியா? ஆமா. தண்ணியா? இருங்க எடுத்துட்டு வரேன். தலைவா என்னப்பா? என்ன தலைவா, நான் அண்ணியான்னு கேட்டா அவங்க தண்ணியான்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்லப்பா, செங்கமலத்துக்கு ஒரு சைடு காது கேட்காது. அன்னைக்கு வேணா நான் என் காதை குடுக்கவா? ஊர்ல இருக்கவன்லாம் அரைஞ்சி பிஞ்சு போன இந்த காதை அவன் கிட்ட கொடுத்தனா இருக்கிறது கேட்காம போயிருந்தா. தலைவா போடா தலைவா, சாப்பிட கூப்பிட்டீங்க. சாப்பாடு போய் செங்கமலம் தலைவனுக்கு இல்ல தலைவா. இருடா. செங்கமலம் நியாயமா இவனுக்கு ஆமை வடை செய்யலான்னு இருந்தேன். ஆமையே இருக்கும்போது எதுக்கு வடை செய்யணும்னு விட்டுட்டேன். செங்கமலம் நீ இருந்தா பிரச்சனை, அவன் போடி உள்ள போடி உள்ள போடி. போட்டி எத்தனை வரவா? நீ ஒண்ணு போ. தலைவா சாப்பிடுப்பா. நம்ம பொண்டாட்டியா? நம்ம தொகுதி மக்கள் நிறைய மனு கொடுத்துருக்காங்க தலைவா. அப்படியா? ஆமா. சரி எடுத்து படி. கும்பகோணத்துல இருந்து ஒருத்தர் மனு கொடுத்துருக்காரு தலைவா. நீங்க ஆட்சிக்கு வந்தா மாசமான 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே. அவன் பொண்டாட்டி மாசமானா நான் எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? தலைவா உங்க வீட்ல பையங்க இருக்கானா இல்ல நீங்க மட்டும் தானா? இருக்காம்பா, என்னோட மூத்த குடிமகன் இருக்கான், அவனை காட்டுறேன் வாப்பா. டாடி என்னடா டேய், எதுக்குடா மூஞ்சி அசிங்கம் கொடுத்துறப்ப? டாடி நான் சொல்லிட்டே இருந்தேன், ஏரியால பிரச்சனை, 5 பேரை தூக்கணும். டேய் 5 பேரை தூக்கிட்டு வந்தா கை கால்லாம் வலிக்குண்டா. ஆட்டோல கூட்டு வா, ஆட்டோ காசு தரேன். டாடி நான் லவ் பண்ற பொண்ணு 5 பேர் லவ் பண்றான் டாடி, அவனை தூக்கணும். ஏண்டா 5 பேர் லவ் பண்றான்னு தெரியுதுல்ல, எதுக்கு அந்த பொண்ணை லவ் பண்ற? அறிவு இருக்கா உனக்கு? டாடி இந்த நியூ இயர் நான் கண்டிப்பா சுவிட்சில தான் கொண்டாடுவேன். தம்பி சுவிட்சில் கொண்டாடுனா சாக்கடிச்சு செத்துருவப்பா. வேணா ராஜா. டாடி என்னப்பா சுவிட்சர்லாந்து? சுவிட்சர்லாண்டா? டேய் தம்பி, நாம தான் ஏகப்பட்ட லேண்ட வளைச்சு ஆமா தலைவா, போட்டுறோம்ல. கிழக்கு லேண்ட் வடக்கு லேண்ட் எல்லா லேண்டையும் வளைச்சு போட்டுங்க அந்த தலைவா. சுவிட்சர்லாந்து எங்க இருக்கு கேட்டு வாங்கி குடுறா அவனுக்கு. சுவிட்சர்லாந்துங்கிறது ஒரு நாடு தலைவரே. நாடோ மாடோ அவன் கேட்டா வாங்கி குடுறா. டாடி என்னடா புதுசா ஒரு மாடல் கார் வந்திருக்கு, சரி. அதுல 2 பேர் போலாம், எனக்கு அது வேணும். 2 பேர் போறதுக்கு பைக்ல போயிட வேண்டியதானடா? டாடி அது மாடல் கார். என்ன மாடல் காரா? தம்பி ஆசைப்படுறான்ல, ஆமா. அந்த காரை வாங்கி கொடுத்துட்டு அந்த மாடலை நம்ம வீட்டுக்கு வர வச்சிடலாம். தலைவா இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல தலைவா. ஏண்டா மாடல் நல்லா இருக்குன்றா, நீ நல்லா இல்ல கேட்டா அப்படி சொல்ற? டாடி 2 கோர் தான் டாடி. 2 கோரா? செங்கமலா தம்பிக்கு அந்த 2 கோரை கொடுத்து விடுமா. உடனே உங்களுக்கு கேட்டுரும். டாடி நான் வாங்கிக்கிறேன். போமா போ, வாங்கிக்க போ. முடியல தலைவா. செங்கமலா தம்பிக்கு முடியலையா, டானிக்கு எடுத்துட்டு வாமா. உன்னை கட்டினதுக்கு அந்த ரோபோ சங்கர் மாமா கட்டி இருக்கலாம். இந்தா, குடி. மூஞ்சி அடிப்பாரு. ஆமா ஆமா ஓகே. தம்பி நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து? இல்ல தலைவா, நமக்கு பழக்கலாம் இல்ல தலைவா. ஓ மெசேஜ் சொல்றாராமா. தலைவா என்னப்பா இப்படியே குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறீங்களா, இதெல்லாம் தப்பு இல்லையா தலைவா? அத நீ கேட்டா பத்தி அதான் எனக்கு தப்பா தெரியும். இப்படியே உங்களுக்காக ஓட்டு போட்ட மக்கள் என்ன தலைவா நினைப்பாங்க? உங்களெல்லாம் ஊர் ஃபுல்லா லஞ்சம் வாங்குறீங்கன்னு சொல்றாங்க தலைவா. ஏண்டா நாங்க அவனுக்கு கொடுத்தா அது அன்பளிப்புன்றானுங்க, அவனுக்கு கிட்ட இருந்து வாங்கினா அது லஞ்சமா? மிதிச்சிருவோம் முழுவா. தலைவா இப்படியே நீங்க குடிச்சிட்டு இருந்தா மாநாட்டுல போய் என்ன தலைவா பேசுவீங்க? மாநாட்டுல போய் வந்தான் போனா சுட்டா ரிப்பீட். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு தலைவர்லாம் வச்சு எப்படிங்க நாடு உருப்படும்? இனிமே ஓட்டு போடும்போது கொஞ்சமா தெளிவாதுங்க. உங்களுக்கு பிடிச்சவனா பார்த்து ஓட்டு போடாம நல்லா படிச்சவனா பார்த்து ஓட்டு போடுங்க. தலைவா எதுக்கு தலைவா என்ன சுட்டீங்க? இந்த பேசின டயலாக் எங்க இருந்துடா சுட்ட? இன்னைக்கு வந்து நம்ம வந்து வேர் இஸ் தி பார்ட்டி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாம்பியன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல வந்து இன்னைக்கு வந்து பார்ட்டி கொடுத்துட்டு நம்மள சந்தோஷப்படுத்திட்டாங்க. சோ வந்து நீங்களும் வந்து பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம கெஸ்டோட எனர்ஜியை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே இருக்கணும். எஸ். இப்போ ஃபைனலா நம்ம வழக்கமான அந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கு வந்துருவோமே. எஸ், gift voucher வந்து கொடுக்க போறோம். சோ ஜட்ஜஸ் நீங்க தான் சொல்லணும். KAG டைல்ஸ் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher யாருக்கு போகுது? இல்ல பொதுவா வேர் இஸ் தி பார்ட்டினாலே எங்க டீம் தான் இருக்கும். அட ஏங்க அப்பா சதீஷன் ராஜவேலு. ஓகே, காயரான் மேட்ரஸஸ் அண்ட் பில்லோஸ் வழங்குகிற gift hamper யாருக்கு போகுது? இந்த வாரம் மதுரமுத்து டீம்ல இருந்து Wow. அமுதவாணன் ஆண்டு. எல்லாருக்குமே எங்களுடைய இதயம் நிறைந்த நன்றி வணக்கம். ஒரே ஒரு வார கேப்ல அடுத்த ஒரு வித்தியாசமான ரவுண்ட்ல வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒட்டுமொத்த KPU சாம்பியன்ஸ் டீம். டேக் கேர், லவ் யூ. இது உங்கள் சத்யா மற்றும் KAG டைல்ஸ் வழங்கும் கலக்க போவது யார் சாம்பியன்ஸ் பவர்ட் பை
Hearts and Gut, Denver Deodorant மற்றும் HAP Daily driven by Skoda Slavia, co-presented by Kayan and Mattresses and Pillows. Bye bye. உங்கள் ஸ்டார் விஜய்.